ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹோம் ரெமடி குட்டிமா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸில் இருக்கிற டேனை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதேமாரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதையுமே போய் செக் பண்ணிக்கிங்க. அந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலான்றதை பார்ப்போம். நம்ம ஃபேஸில் இருக்கிற டேனை எப்படி ரிமூவ் பண்ணலாம், வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப டேன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக எடுத்த உடனே எங்கே போவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்லர் போவோம். அப்படி இல்லை நம்மளே கடையில் ஏதாவது ஒரு டேன் பேக்கோ இல்லை க்ரீமோ இல்லை பீலப் மாஸ்கோ அந்தமாரி தான் நிறையா யூஸ் பண்ணுவோம். அப்படிலாம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் இன்னுமே டேமேஜ் தான் ஆகும். மோஸ்ட்டும் நம்ம ஸ்கின் வந்து பிரைட் ஆகாது. வேணும்னா அப்போ யூஸ் பண்ணுறப்ப ஓரளவுக்கு பிரைட்டாக இருக்கிற மாரி காமிக்கும். பட் ஆனால் வந்து திருப்பியும் வந்து உங்கள் ஃபேஸ் அதே நார்மல் அதே இடத்துக்கே தான் மறுபடியும் வரும். அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு நம்ம நேச்சுரலாக நம்ம செய்கிறப்ப நம்ம ஃபேஸ்க்கு எந்த பாதிப்புமே வராது. அது மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸ் வந்து எப்பயுமே நல்லா பிரைட்டாகவே இருக்கும். நீங்கள் வீக்லி ஒரு 2 டைம் யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் நல்லாவே ஒரு பிரைட்னஸ் இருக்கும். நடிகர்களுடைய முகலாம் இருக்குல்ல, பளபளன்னு அந்தமாரிலாம் இருக்கும். நான் ஏன்னா இதை ஏற்கனவே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால் அது மட்டும் இல்லாமல் நான் என் ஃப்ரெண்டுங்களுக்குமே இதை ரெஃபர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதைமாரி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்களுமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்களுமே இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத ரிசல்ட்டை சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம இதுக்கு என்னென்ன பொருள் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற மஞ்சத்தூள், அரிசி, கத்தாழை தான் எடுத்திருக்கோம். இதை மூணுமே மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு பேக் மேட் தான் ரெடி பண்ண போகிறோம். அந்த பேக்கை நம்ம ஃபேஸில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு வாஷ்லேயே உங்கள் ஃபேஸ் நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும். டேன்லாம் நல்லாவே ரிமூவ் ஆகிருக்கும். நீங்களே அதை பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த பேக்கு. இப்போ வீட்டில் இருக்கிற நேச்சுரல் பொருளை வச்சு நம்ம செய்கிறப்ப நம்மளுடைய ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாகவும் இருக்கும். அதேமாரி எந்த பாதிப்புமே நம்ம ஃபேஸ்க்கு வராது. எப்பயுமே வந்து நம்ம கடையில் வாங்கி போடுறோம் அப்படின்னா சில பேருக்கு வந்து க்ரீம் ஒத்துக்காது. இன்னும் சில பேருக்கு ரொம்ப எஃபெக்டாக காட்டிடும். டாக்டரை போய் நம்ம கன்சல்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஃபேஸை வந்து ரொம்ப டேமேஜ் ஆக்கி கொடுத்துரும். நம்ம ஃபேஸில் இருக்கிற டேனை ரிமூவ் பண்ண நம்ம வீட்டில் இருக்கிற சில பொருட்களை வச்சு நம்ம பேக் பண்ணி போடுறப்ப நம்மளுடைய ஃபேஸ் வந்து நல்லா பாதுகாப்பாகவும் இருக்கும். அதேமாரி எந்த பாதிப்புமே நம்மளுக்கு வராது. இப்போ நான் என்ன பொருளை வச்சு இதை செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கிற மஞ்சத்தூள், அரிசி மாவு, கத்தாழை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். கத்தாழை எங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இல்லை. நான் வந்து கடையில் விற்கிற கத்தாழை தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் கத்தாழை ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஒரு பேக் மாரி ரெடி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்க்குறேன். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கத்தாழை ஜெல் சேர்க்குறேன். இப்போ வந்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் என் கையில் போட்டு காட்டுற அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள் ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் சொன்ன அளவே உங்கள் ஃபேஸ்க்குமே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா ஒரு க்ரீம் ஸ்ட்ரெச்சருக்கு வரும் இது. இதை வந்து நான் என் கையில் தான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ இந்தமாரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் என் கை எந்த அளவுக்கு டேனாக இருக்குன்னு. இந்த பேக்கை கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க.
இந்தமாரி நீங்கள் உங்கள் முகம் கழுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முகத்தில் மட்டும்தான் அப்படி இல்லை, டேனாக இருக்கிற எந்த இடமா நீங்கள் டேனாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற இடத்துலலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், என் கையில் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் என் கை எந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தரும். இவ்வளோ நாள் நீங்கள் ஏன்டா கடையில் இருக்கிற பொருளெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தரும். அது மட்டும் இல்லை, இந்த பேக்கை வந்து நீங்கள் வீக்லி 1 டைம்ஸ் ரெகுலராக நீங்கள் எடுக்கிறப்ப உங்கள் ஃபேஸை வந்து அந்தளவுக்கு நல்லா க்ளோவிங்காக ஒயிட்டாக வச்சுருக்கும். உங்களோட ஸ்கின்ல இருக்கிற பிளாக் டாட்ஸ், ஒயிட் டாட்ஸ் எதுவுமே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு நல்ல கிளியரன்ஸ் இருக்கும். உங்கள் ஃபேஸில் நல்லா ஒரு க்ளோவிங் இருக்கும். பாருங்கள், என் கை நல்லா காஞ்சிடுச்சு. நான் இப்போ போய் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், என் கையை நான் வாஷ் பண்ணிட்டேன். முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என் கை நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி 1 டைம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். உங்களுடைய ஃபேஸில் இருக்கிற டேன் நல்லாவே ரிமூவ் ஆகும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எங்கெல்லாம் டேனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாமே நீங்கள் இந்த பேக்கை யூஸ் பண்ணலாம். இதை ஜென்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். லேடிஸ் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஜென்ஸுமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஜென்ஸுக்கு வந்து நான் லேடிஸை விட ஜென்ஸு தான் வந்து ரொம்பவே வெயிலில் சுற்றி சுற்றி ரொம்ப டேனாக இருப்பாங்க. அவங்களாமே இதை யூஸ் பண்ணலாம். அவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் தரும். ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாகவும் க்ளோவாகவும் வச்சுருக்கும். இந்த பேக்கை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஹோம் ரெமடி குட்டிமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.